Good morning to everyone. 11th Standard Economics, Chapter 6, Distribution Analysis. Distribution analysis already saw about recap wages, meanings of wages, kinds of wages, theories of wages. What are the theories of wages அப்படின்னு பார்த்தோம். Subsistence theories of wages, standard of living theory of wages, wage fund theory of wages, residual Kalman theory of wages, marginal productivity theory of wages. Today's topic, now going to interest. What is the meaning of interest? Kinds of interest, cross interest, net interest, and then theories of interest. Subsistence theory, agio theory, loanable funds theory, liquidity preference theory. Listen children, now going to interest. Generally speaking, interest is the payment made by a borrower to the lender for the money borrowed. இங்கே இன்ட்ரெஸ்ட் வட்டிங்கிறதா பொதுவாக கடன் பெறுபவர் கடன் வழங்கியவருக்கா செலுத்தும் அமௌண்ட்டை தான் நாம் வட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம கேபிட்டல் மூலதனங்கிறதும் எதெல்லாம் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆல் மேன்மேட் திங்ஸ் தட் ஹெல்ப் ப்ரொடியூஸ் குட்ஸ். இங்கே மனிதனால் உற்பத்தி செய்த உற்பத்திக்கு பயன்படும் குட்ஸ் பண்டங்களை தான் நாம் கேபிட்டல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு money is invested to buy things such as building and a machinery etc. நாம் பணத்தை கொண்டு முதலீடு செய்து வாங்கப்படுகின்ற பொருட்கள், கட்டிடங்கள், இயந்திரங்கள் இதெல்லாம் நாம் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the reward for capital investment is interest. நாம் கேபிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்ட் தான் இன்ட்ரெஸ்ட். மீனிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் த ரிவார்ட் paid by the borrower to the lender for the use of capital. That is known as interest. நாம் கேபிட்டலை பயன்படுத்தி கொள்ள அதை பெற்றவர்கள் வழங்கியவருக்கு வழங்கக்கூடியதை தான் நாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் அக்கார்டிங் டு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சேஸ், interest is the price paid for the use of capital in any market. நாம் மார்க்கெட்டில் கேபிட்டலை பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்படுவது தான் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் த ப்ரைஸ் paid for the use of capital in any market. That is known as interest. Kinds of interest.
There are the two kinds. One is cross interest. Next one is the net interest. Cross interest means total interest amount received by creditors from debtors. இங்கே கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதா மொத்த வட்டி நம்ம கடன் பெற்றவர்களிடம் இருந்த கடன் கொடுத்தவர் பெறுகின்ற முழு வட்டியினுடைய அமௌண்ட்டை தான் நாம் கிராஸ் இன்ட்ரெஸ்ட். Cross interest is the total interest amount received by creditors from debtors. Cross interest equal net interest plus reward for inconvenience plus insurance against risk for non-payment and a payment for services of debt management. நாம் இதை எல்லாத்தையும் தான் நாம் கிராஸ் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட். நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நிகர வட்டி. நெட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த ஒன்லி எ பார்ட் ஆஃப் த கிராஸ் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் த பேமெண்ட் ஃபார் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நெட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இங்கே நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதா நாம் கேபிட்டலை பயன்படுத்துறதுக்கு மட்டுமே இது வழங்கப்படுகிறது. இது கிராஸ் இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு பகுதியாக இருக்கிறத தான் நாம் நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் நெட் இன்ட்ரெஸ்ட், அரசு பத்திரங்களுக்கு வழங்கப்படும் வட்டி தான் நாம் நெட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். Theories of interest. Listen children, theories of interest la abstinence theory, agio theory, loanable funds theory, liquidity preference theory. These are the theories of interest. First one, abstinence theory or waiting theory. Waiting theory was propounded by N.W. Senior. இங்கே வெயிட்டிங் தியரி காத்திருத்தல் கோட்பாடை எடுத்துரைத்தவர் N.W. சீனியர். இங்கே காத்திருத்தல் வட்டி கோட்பாடுங்கிறத உடனடி சொத்து நுகர்வை தவிர்ப்பதற்காக வழங்கப்படுகின்ற ரிவார்ட் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு N.W. சீனியர் இந்த தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Interest is the reward for abstaining from the immediate consumption of wealth. According to Senior, capital is the result of savings, but saving involves abstinence or sacrifice. சீனியருடைய கருத்துப்படி சேவிங்ஸின் விளைவு தான் கேபிட்டல் அப்படிங்கிறத. ஆனால் இங்கே சேவிங்ஸ்ங்கிறத அப்சிடன்ஸ் தியரி ஆர் வெயிட்டிங் தியரி அதை பேஸ் பண்ணி தான் இந்த தியரியை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். It is possible to save only if one abstains from present consumption. Such a abstinence from present consumption involves some suffering.
ஒருவர் தன்னோட நிகழ்கால நுகர்வை தவிர்ப்பதன் மூலமே சேவிங்ஸை கொண்டு வர முடியும். இத்தகைய நிகழ்கால நுகர்வு தவிர்ப்பு அப்படிங்கிறது சில பாதிப்புகளை உள்ளடக்கியது. எனவே இங்கே சேமிப்பவருக்கு தனது நிகழ்கால நுகர்வை தவிர்த்த தியாகம் செய்வதால் அதனை நம்ம ஈடுகட்ட தேவையான ரிவார்ட் கொடுக்க வேண்டியுள்ளது. Hence, it is necessary to reward the saver to compensate for the sacrifice he has to undergo by abstaining from present consumption. Therefore, interest is the reward or compensation paid to the saver for his abstinence or sacrifice. இங்கே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதா சேமிப்பவருடைய வெயிட்டிங் தியரியை வெயிட்டிங்ஸை தவிர்ப்பதற்காக அல்லது துய்ப்பு தவிர்ப்பதற்காக அல்லது விட்டு கொடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற வெகுமதி தான் நம்ம இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் நோன் அஸ் இன்ட்ரெஸ்ட். Abstinence theory Marshall accepted, but he used the word waiting instead of abstinence. அவர் துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாடை எக்கனாமிஸ்டான அல்ஃப்ரெட் மார்ஷல் ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் அவர் துய்ப்பு தவிர்ப்பு அப்சிடன்ஸ் என்ற வார்த்தைக்கு பதிலாக வெயிட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சேவிங்ஸ் இம்ப்ளீஸ் வெயிட்டிங். அக்கார்டிங் டு ஹிம், இன்ட்ரெஸ்ட் இஸ் த ரிவார்ட் ஃபார் வெயிட்டிங். Savings involves waitings, but people do not like to wait. இங்கே சேவிங்ஸ் காத்திருத்தலை உள்ளடக்கி உள்ளது. காத்திருத்தலுக்கான ரிவார்ட் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மார்ஷல் குறிப்பிடுகிறார். ஆனாலும் மக்கள் காத்திருக்க விரும்புவதில்லை. ஆகவே அவர்கள் காத்திருக்க வைக்கவும் சேமிக்க செய்யவும் நாம் அவர்களுக்கு சில வெகுமதியை வழங்க வேண்டியுள்ளது. அதை தான் நாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சேவிங்ஸ் இன்வால்வ்ஸ் வெயிட்டிங்ஸ், பட் பீப்புள் do not like to wait. So in order to make them wait and in turn to save, we have to pay them some reward. Therefore, interest is the reward paid to saver for his waiting. இங்கே இன்ட்ரெஸ்ட்ங்கிறத சேமிப்பாளர் காத்திருப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு ரிவார்ட் தான் இன்ட்ரெஸ்ட். இங்கே அப்சிடன்ஸ் தியரி ஆர் வெயிட்டிங் தியரியோட கிரிட்டிசிசம். ஃபர்ஸ்ட் ஒன், according to this theory, savings involves suffering, but savings may not always involve suffering to some rich people. Rich people have money for which they do not get interest. இங்கே வெயிட்டிங் தியரியில் சேவிங்ஸ் பாதிப்பை உள்ளடக்கியது. பட் சில பணக்காரர்களுக்கு சேமிப்புங்கிறது இத்தகைய பாதிப்பை உள்ளடக்கியதாக இல்லாமல் கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம அப்சிடன்ஸ் தியரியில் விளக்கலை. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட், hoarding of money is to quench the thirst for liquidity.
இங்கே இன்ட்ரெஸ்ட்டை நிர்ணயிப்பதில் உற்பத்தி காரணிகளினுடைய உற்பத்தி திறனை இது கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. It is the second point of the criticism and absence theory. Next, AGO theory of interest or the physiological theory of interest, time preference theory. இங்கே AGO theory of interest, psychological theory of interest, time preference theory, இது எல்லாமே நாம் கால விருப்ப கோட்பாடு அப்படிங்கிறதில் தான் எடுத்துக்கிறோம். In this theory was propounded by John Ray in 1834. But credit goes to Baumberg, an Austrian school economist who has given the final shape to the time preference theory. And then American economist Irving Fisher modified and gave a new theory, was time preference theory. According to this theory, people prefer present goods rather than future goods. இங்கே டைம் ப்ரிஃபரன்ஸ் தியரி, இந்த கோட்பாட்டில் மக்கள் எதிர்கால பண்டங்களை விட நிகழ்கால பண்டங்களை விரும்புகின்றனர். ஏன்னா எதிர்கால பண்டங்களை விட நிகழ்கால பண்டங்களில் அதிக நிச்சயத்தன்மை வாய்ந்தது. எதிர்காலம்ங்கிறது நிச்சயமற்ற ஒன்று. அடிக்கடி பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொண்டு இருக்கும் நாடுகள்லாம் எதிர்காலம் மிக மிக நிச்சயம் அற்றது. இதுதான் நம்ம இந்த தியரியில் பார்க்குறோம். Because the present goods are more certain than future goods, just as a bird in the hand is worth two in the bush. இங்கே ஒரு புதரில் இரு பறவைகளை விட கையில் இருக்கும் ஒரு பறவை மேலானது அப்படின்னு பொருளியல் வல்லுநர்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. There are many countries where no one knows what will happen next day. Asian crisis of 1996 and the American crisis of 2007 to 2008 were not predicted even for economists, including Nobel laureates. So, when people save, they have to postpone their present enjoyment or satisfaction. இங்கே மக்கள் சேமிக்கும் போது தங்கள் நிகழ்கால மகிழ்ச்சியை அல்லது திருப்தியை ஒத்தி போடுகின்றனர். ஏன்னா நிகழ்காலத்தில் கிடைக்கக்கூடியதை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டா நாம் எதிர்காலத்திற்காக விட்டு கொடுக்குறோம். தற்கால திருப்தியை ஒருவர் ஒத்தி போடுவதால் அவருக்கு வழங்கப்படுகின்ற ரிவார்ட் தான் நம்ம வட்டி அப்படின்னு சொல்கிறோம். இஃப் ஒன் போஸ்ட்போன்ஸ் ஒன்ஸ் ப்ரெசன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், one has to be paid an AGO or premium. This premium is interest. People prefer present consumption than future consumption due to the risk increasing and the uncertainties of the present world. மக்கள் எதிர்கால நுகர்வை விட தற்கால நுகர்வை
தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு நிச்சயமற்ற தன்மைகளும் இருக்குங்கிறதா இந்த ஏரியில் நம்ம பார்க்குறோம். தட் இஸ் நவுன் அஸ் டைம் ப்ரிஃபரன்ஸ் தியரி. Listen children, next loanable funds theory. கடன் நிதி கோட்பாடு or neoclassical theory. The loanable funds theory is known as neoclassical theory. This theory was developed by economics Wiesel, Bertil Ohlin, Wiener, Gunnar Myrdal, and others. According to this theory, interest is the price paid for the use of loanable funds. The rate of interest is determined by the equilibrium between demand for and supply of loanable funds in the credit market. இங்கே loanable funds theory கடன் நிதி கோட்பாடு அப்படிங்கிறதா கடன் நிதிகளை பயன்படுத்தி கொள்ள வழங்கப்படுகின்ற விலையை தான் நாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே கடன் அங்காடி கிரெடிட் மார்க்கெட்டில் கடன் நிதியினுடைய டிமாண்ட் அண்டு சப்ளையை சமநிலை புள்ளியில் ஈக்லிபிரியம் பாயிண்ட் சமநிலை புள்ளியில் வட்டி விகிதம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி மூலமாக நாம் பார்க்குறோம். டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ். இப்போ நம்ம கடன் நிதிகளினுடைய தேவையின் அடிப்படையில் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன், டிமாண்ட் ஃபார் ஹோர்டிங்ஸ், ICI. These are the demand for loanable funds depend upon this theory. First one, investment. The most important factor responsible for the loanable funds is the demand for investment. Bulk of demand for loanable funds comes from business firms which borrow money for purchasing capital. நம்ம கடன் நிதி கோட்பாட்டில் தேவையின் அடிப்படையில் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட், கன்சம்ஷன், ஹோர்டிங்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இங்கே முதலீட்டுக்கான தேவை அப்படிங்கிறத கடன் நிதிகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதா இன்வெஸ்ட்மெண்ட். தென் பிஸ்னஸ் ஃபேர்ம்ஸ், வாணிப நிறுவனங்கள் முதலீட்டு பண்டங்களை வாங்க அதிக அளவு கடன் நிதிகள் தேவைப்படுகின்றன. அதனால் நம்ம கடன் நிதிகளின் தேவையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன். The demand for loanable funds comes from individuals who borrow money for consumption purpose also. இங்கே நுகர்வு தேவை அப்படிங்கிறதா தனிநபர்களுக்கு நுகர்வு தேவைகளுக்காக கடன் நிதிகள் தேவைப்படுகிறது தேவையின் அடிப்படையில். நெக்ஸ்ட் ஒன், டிமாண்ட் ஃபார் டிமாண்ட் ஃபார் ஹோர்டிங்ஸ். பதுக்குவதற்கான தேவை. லிசன், the next demand for loanable funds comes from hoarders.
Herders means பதுக்குவது. Demand for herding money rises because of people's preference for liquidity, idle cash balances, and so on. The demand for consumption, investment, and holdings varies inversely with the interest rate. இங்கே ஹேர்டிங்ஸ் அப்படிங்கிறத பதுக்குவதற்கான தேவையின் அடிப்படையில் எடுத்துக்கிறோம். இங்கே கடன் நிதிகளுக்கான அடுத்த தேவையானது பொதுக்கல்காரர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறோம். மக்கள் பணத்தை கேஷாக வீட்டில் வச்சுக்கிறதா பதுக்கி வைப்பதன் விருப்பத்தை நீர்மை விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே நாம் மணியை பயன்படுத்தாமல் ரொக்கமாக கேஷாக வைத்திருப்பது மற்றும் பல காரணங்களுக்காக நாம் சேவிங்ஸாக வச்சுருக்கோம். தட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட், கன்சம்ஷன் அண்ட் ஹேர்டிங்ஸ். இது எல்லாம் தான் நாம் தேவை வட்டி விகிதத்துடன் இங்கே இன்வர்ஸ்லி எதிர்மறை தொடர்பு கொண்டது. த டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹேர்டிங்ஸ் varies inversely with the rate of interest. These are the points of demand for loanable funds. Next, supply of loanable funds. இங்கே supply of loanable funds depends upon the four sources. First one is savings, second one is bank credit, third one is dishoarding, fourth one is disinvestment. These are the supply of loanable funds depends upon the sources. Listen children, இங்கே கடன் நிதி கோட்பாடு அப்படிங்கிறத அளிப்பின் பக்கத்தில் நான்கு நிலைகளை எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் த எஸ், செகண்ட் ஒன் பிசி பேங்க் கிரெடிட், டிஹெச் டிஸ்ஹோர்டிங் அண்டு டிஐ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லோனபிள் ஃபண்ட்ஸ் கம் ஃப்ரம் சேவிங்ஸ். அக்கார்டிங் டு திஸ் தியரி, savings may be two types. One is the இங்கே supply of loanable fundsல there are the two types. One is the saving plan. Second one is unplanned savings. இங்கே savings plan by individual are called ex-ante savings. Example for the life insurance corporation premium and EMI, equalated monthly installment payment, etc. This is known as savings planned. And then second one is unplanned savings. It is otherwise known as ex-post savings. Unplanned savings is left out after spending or ex-post savings. இங்கே திட்டமிட்ட சேமிப்பு, திட்டமிடப்படாத சேமிப்பு அப்படின்னு ரெண்டு வகையில் நாம் அளிப்பின் பக்கத்தில் லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரியில் நாம் சேவிங்ஸை பார்க்குறோம். இங்கே திட்டமிடப்படாத சேமிப்பு அப்படின்னா பின்னால் சேமிப்பு என்று நம்ம இதை சொல்கிறோம். அதாவது எக்ஸ்போஸ்ட் சேமிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் த அன்பிளான்ட் சேவிங்ஸ். தேர் ஆர் த டூ டைப்ஸ். One is savings plan, another one is the unplanned savings. Next one, bank credit. That is the BC. The bank credit is another source of the loanable funds. Commercial bank create credit and supply loanable funds to the investors. நம்ம வங்கி கடன் அப்படிங்கிறத கடன் நிதிக்கு அடுத்த
மூலதனமானது வங்கி கடன் ஆகும். நம்ம கடன் நிதிக்கு அடுத்த முக்கியமானதாக வங்கி கடன் எடுத்துக்கிறோம். இங்கே கமர்ஷியல் பேங்க் கிரியேட் த கிரெடிட் கடன் உருவாக்க கடன்களை உருவாக்கி முதலீட்டாளர்களுக்கு கடன் நிதிகளை அளிப்பது. அண்ட் தென் தேர்ட் ஒன் டிஹெச் டிஸ்ஹர்டிங் பதுக்கியதை மீட்டல். Dishoarding means bringing out the hoarded money into use and thus it constitutes a source of supply of loanable funds. இங்கே மக்கள் எல்லாம் பதுக்கிய பணத்தை வெளி கொண்டு வந்து பயன்படுத்துவது கடன் நிதிகளின் அளிப்பின் மற்றொரு மூலதனமாகும். In India, after 1991, public sector undertaking are being sold to private people to mobilize more funds. That is known as disinvestment. இங்கே இந்தியாவில் 1991 பப்ளிக் செக்டார் பொதுத்துறை நிறுவனத்தை அண்டர்டேக்கிங் ஃபார் த கவர்மெண்ட் தனியார் துறைக்கா 1991 இங்கே பொதுத்துறைய நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றியதால் தனியாரிடமிருக்கு இடையே நிதி இடம்பெறுகிறது. இதை தான் நாம் டிஸ்ஹர்டிங். திஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்ஹர்டிங். Disinvestment. Disinvestment is the opposite of investment. Other word, disinvestment means not providing sufficient funds for depreciation of equipments. It gives rise to the supply of loanable funds. இங்கே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக முதலீட்டிற்கு நேரானது. இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் தேய்மானத்தின் அடையும் போது அதற்கு போதுமான நிதி ஒதுக்காமல் இருப்பதை தான் நாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். முதலீடு செய்யாது இருக்கிறத தான் நாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இது கடன் நிதிகளினுடைய சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும். சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸில் சேவிங்ஸ், பேங்க் ஆஃப் கிரெடிட், டிஸ்ஹோர்டிங்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். These are the four sources of supply of loanable funds vary directly with the interest rate. Listen children, classical theory of interest. The equilibrium interest rate according to classical theory is determined by the intersection of demand and supply curves. Demand for money refers to investment. Supply of money refers to savings. That is the savings equal investment. இங்கே கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்டில் பணத்திற்கான தேவையும் அளிப்பிற்கான கோடும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கிறோம். இங்கே நாம் டிமாண்ட் ஃபார் மணி refers to the investment, supply of money refers to the savings. பணத்திற்கான தேவை என்பதை முதலீட்டையும் பணத்திற்கான அளிப்புங்கிறதா சேவிங்ஸையும் குறிக்கும். இதுதான் எஸ் ஈக்குவல் ஐ, சேவிங்ஸ் ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட். கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்டில் நம்ம
ஈக்லிபிரியம் அப்படிங்கிறதா நாம் பார்க்குறோம். இங்கே சமநிலை அப்படிங்கிறதா கடன் நிதிகளுடைய டிமாண்ட் அண்டு சப்ளையா சமநிலையில் வட்டி விகிதம் தீர்மானிக்கின்றது என்பதை நாம் இந்த தியரியில் பார்க்குறோம். The rate of interest is determined by the equilibrium between total amount of demand and the total supply of loanable funds. That is known as equilibrium. Supply of demand for loanable funds. கடன் நிதிகளின் அளிப்பு மற்றும் தேவை. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ். இங்கே அளிப்பின் பக்கத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சேவிங்ஸ் ப்ளஸ் பேங்க் கிரெடிட் ப்ளஸ் டிசர்டிங் ப்ளஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ் ஈக்குவல் எஸ் ப்ளஸ் பிசி ப்ளஸ் டிஹெச் ப்ளஸ் டிஐ. இதை கடன் நிதிகளுடைய அளிப்புங்கிறதா எஸ் ப்ளஸ் பிசி ப்ளஸ் டிஹெச் ப்ளஸ் டிஐ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் டிமாண்ட் சைடில் டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ் ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் ஹோர்டிங்ஸ். Demand for loanable funds equal for I plus C plus H. Listen children, loanable funds theory. See the diagram. Loanable funds theory. Listen children, x-axis represents the demand for and supply of loanable funds. Y-axis represents rate of interest. Listen children, LS. See the red line. LS loanable funds of supply curve represents total supply curve of loanable funds. LS means total supply curve of loanable funds. This is obtained by the summation of the savings curve, bank credit curve BC, disheartening curve DH, and disinvestment curve DI. Listen children, நம்ம y-axisல DH, DI, S and BC. The LD curves, it is the demand. LD curve represents the total demand for loanable funds. It is obtained by the summation of the demand for investment curve. Investment means I. Demand curve for consumption demand or dis-saving curve. Next, this is obtained by the summation of the demand for investment I, demand curve for consumption demand or dis-saving curve, and a curve for the demand for hoardings curve H. Listen children, OR and OM. The LD and LS curves intersect each other at the point E.
the equilibrium point. It is a நம்ம ஈங்கிற புள்ளியில் demand and supply of the loanable funds ஈக்குவலாக இருக்கு. At this point, OR rate of interest and OM is the amount of loanable funds. Listen children, criticism of the loanable funds theory. Many factors have been included in this theory. Still, there are many more factors. Two such as the factors are symmetric information, moral hazards. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நிர்ணயிக்கக்கூடிய பல காரணிகள் இங்கு சேர்க்கப்பட்டு உள்ளது. இருந்தாலும் சரியான செய்தி பரவலின்மை, ஒழுக்கக்கேடுகள் போன்ற காரணிகள் இன்று மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. Symmetric information and moral hazards. In practice, larger firms, due to their political powers, are able to get huge bank credit at a lower interest rate. But due to NPA's non-performing assets, small firms and deposits lost their interest income. இங்கே பெரிய நிறுவனங்களான குறைவான வட்டி விகிதத்தில் கடன்களை வாங்கிக்கிட்டா வங்கிகளை ஏமாற்றம் அடைய செய்கிறார்கள். இங்கே சிறிய நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தங்களது வட்டி வருமானத்தை இழக்கின்றது. அதனால் this can be loanable funds theory is indeterminate unless the income level is already known. வருமான அளவை முன்கூட்டியே தெரியாமல் இருக்கிறதால இங்கே லோனபிள் ஃபண்ட்ஸினுடைய கோட்பாடை தீர்மானிக்க முடியாத ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத இதனுடைய முதல் குறைபாடு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி இஸ் indeterminate unless the income level is already known. That is the first criticism. Second one is, it is very difficult to combine real factors like savings and investment with monetary factors like bank credit and liquidity preference. இங்கே ரியல் ஃபேக்டர்ஸ் ஆன சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதனுடைய பணம் சார்ந்த காரணியான வங்கி கடன், நீர்மை விருப்பம் ஆகியவற்றோடு தொடர்பு படுத்துவதுங்கிறதா மிக கடினமான செயல். அதை பற்றி இந்த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரியில் குறிப்பிடலை. இது ஒரு குறைபாடு. These are the 2 points of the criticism of loanable funds theory. Thank you, children.